மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் போலீஸ்காரர் ஒருவர் திடீரென கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசியதால் பரபரப்பு நிலவியது. அவரை காவல்துறை உயர் அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்மளாம் ஒரு தமிழனா, நம்மளாம் ஒரு மனுஷனா? இந்த உலகத்துல தாய்ப்பால் குடிச்சு வளராத குழந்தை கூட இருக்கு. பசுமாட்டு பாலை குடிச்சு வளராத பிள்ளை இருக்கா? இது விவசாய நாடு, விவசாய நாடுன்றாங்களே. அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே ஆகணும். அதை தவறுன அரசுலாம் ஒரு அரசா? விவசாயம்னா எப்படி பண்றாங்க? தண்ணி, இயற்கை விவசாயம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி, மாட்டோட சாணத்தை போட்டு அவங்க உழுது இந்த மாதிரி விவசாயம் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப செயற்கை உரத்தெல்லாம் போட்டு மண்ணை சாகடிச்சிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி மாட்டையும் சாகடிக்கிறோம். இப்ப தண்ணிக்காக நம்ம பக்கத்து மாநிலத்தை போய் கெஞ்சிக்கி இருக்கோம். இப்ப விவசாயம் பார்க்க முடியாம தண்ணி இல்லாம விவசாயி இப்ப கடன்ல செத்துக்கு இருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப இந்த கூட்டத்துல நிறைய போலீஸ் இருப்பாங்க. என்னை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இப்படி பேசணும்னு எல்லாத்துக்கும் ஆதங்கம் இருக்கும். நேற்று நைட் டியூட்டி பார்த்துட்டு ரூம்ல போய் மல்லாகப்பட்டு தூங்காம எத்தனையோ பேர் சிவில் ட்ரெஸ்ல இன்னமும் கூட்டத்துல இருக்காங்க. அவங்க சார்பாக நான் வந்திருக்கேன்.